7 நாளைக்கு 7 டயட் ரெசிபீஸ் ரொம்பவே டேஸ்டியான நம்ம இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ரெசிபீஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 நாளைக்கு வரும், செக் பண்ணிக்கோங்க. அதாவது டயட்னாலுமே 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும், 2 இட்லி தான் சாப்பிடணும், காய்கறி சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் கூட சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு நினைப்போம் எல்லாருமே. பட் அப்படிலாம் இல்லைங்க. ரவா பாஸ்தான்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இருந்துச்சா நம்ம இந்தியன் ஸ்டைல் தேசி பாஸ்தா பார்க்கலாம். ஒரு வானிலையில் தக்காளி, வெங்காயம், இப்போ நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வேக வச்சிருந்த பாஸ்தாவை போட்டு உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ், அப்புறம் டார்க் சோயா சாஸ் அதெல்லாம் விட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் தான். அது சாப்பிட்றதுக்கு யோசிப்பான், பட் கண்டிப்பாக சாப்பிடுங்க. டயட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது, வெயிட் கொஞ்சம் கூட ஏறாது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதில் நிறைய பன்னீர், சீஸு, அப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படிலாம் சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகும். பட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெசிபி. செகண்ட் வந்து ராகி பால்ஸ், கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகாவில் எல்லாருமே மார்னிங் மேக்ஸிமம் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் டே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ராகி பால், ராகி கூழ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பசிக்க அந்தளவுக்கு ராகியில் வந்து ஒரு மேஜிக் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு கப்பு, ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து 1/2 கப்பு ராகின்ற கணக்கில் எடுத்து நல்லா இது பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பால் மாதிரி திரண்டு வந்துடும். தொட்டால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பக்கத்தில் கிண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்திங்கன்னா பால் மாதிரி இப்போ உருட்டை வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம இட்லி மாதிரி எப்படி பிரிக்கிற மாதிரி எல்லாம் சாஃப்டாக வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு சட்னி, ஏதோ சாம்பார், வத்தக்குழம்பு எதுனா வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பால் சாப்பிட்டிங்கன்னா நான் சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே டயட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை களி. கோதுமை நம்ம சப்பாத்தி அது மாதிரி தான் சாப்பிடுவோம். பட் களி வந்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் மேக்ஸிமம் போனால். உங்களுக்கு எவ்வளோ கோதுமை மாவு வேணுமோ அதை எடுத்து தண்ணியில் நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஒரு வானிலை இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, மோர் மிளகாய் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும்னால மோர் மிளகா போட்டுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா இல்லை 2 வர மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ அந்த கரைச்சி வச்சிருந்த கோதுமை மாவையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா அப்படி வானிலையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். கையில் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா பால் பிடிக்கிற மாதிரி வரணும், கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இது நல்ல காரசாரமாக சட்னி, சாம்பார், கார சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டெய்லியுமே நைட்டு தான் சாப்பிடுவீங்க. நான் வீட்டில் பண்ண வத்தக்குழம்பு தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரவா ரொட்டி. ரவையில் வந்து நம்ம உப்புமா பண்ணுவோம், கிச்சடி பண்ணுவோம், இல்லாட்டி இட்லி பண்ணுவோம். பட் ரவா ரொட்டி வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் புது விதமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் இதில் கொடுத்துருக்க ரெசிபிஸ் எல்லாமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெசிபிஸ் தான். எவ்வளோ ரவை வேணுமோ அவ்வளோ ரவை எடுத்துக்கோங்க. முள்ளங்கி போட்டுக்கோங்க நிறையா துருவி, கேரட் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு அதையும் போட்டு உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பால் மாதிரி வரப்பில் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு வாழை இலையிலையோ பட்டர் பேப்பர்லையோ வச்சு நல்லா அந்த மாதிரி தோசை மாதிரி திரட்டிக்கலாம். தோசைக்கல்ல டைரெக்டாகவே போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட் நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரவா தோசை, ரவா உப்புமா பிடிக்கிறவங்களுக்கு இந்த தோசை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொட்டி இப்போ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அது காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ராகி கூழ். ராகி கூழ் வந்து ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு புளிச்சு சாப்பிட்றது தான் கூழ். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போட்டு சாப்பிட்றது வந்து ராகி கஞ்சி. நான் சொல்கிறது ராகி கூழ். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ராகி வந்து பொதுவாக எல்லாருக்கும் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இருக்கவங்க இந்த ராகி கூழ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஓவர் நைட் வந்து நம்ம பிடிக்க வச்சதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த இதுவுமே வராது. நல்லாவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு ராகி வேணுமோ அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. மறுநாள் காலையில் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நல்லா கொஞ்சமாக அரிசி குருணையும் போட்டு நல்லா சுண்டை பண்ணி இது பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம்.
இப்போ நல்லா இப்படி இதில் ஒட்டாமல் வரும்போது எடுத்துட்டு இந்த பண்ணதையும் எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். அதான் இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்ணுமா முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து வேக வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஊற விடணும். ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணும் மோர் விட்டுக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கூலாக குடிக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு கூழ். இது நான் 3 days வரைக்கும் வச்சு சாப்பிடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேணால் உங்களுக்கு பச்சை மிளகா வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதோடு சாப்பிடும்போது. இதுவும் ஷார்ட்ஸ் நான் தனியாக போட்டிருக்கேன், டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. டயட் ரெசிபீஸ் நிறையா போடுறீங்க, அதை கலெக்ஷனாக போடுங்க. தேடி தேடி பண்ண முடியலன்னு சொல்லி நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டனால நான் அதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருக்கேன். நாளைக்கு செகண்ட் பார்ட் வரும், அதையும் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரவா இட்லி. இதுவுமே டயட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியா அது வந்து 2 தான் சாப்பிட்ணும், 3 தான் சாப்பிட்ணும், அது வந்து டயட்டு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க ரவா இட்லி சாப்பிடுங்க. ரவா வந்து நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் நிறைய ரவையில் ரெசிபீஸ் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது, வெயிட் கெயின் ஆகாது. இந்த மாதிரி ரவா ரொட்டி எப்பயும் போல தான் ஒரு வானிலையில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கேரட் எல்லாம் தாளிச்சுட்டு ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து புளிக்க வைக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துங்க, சாஃப்டாக நல்லாயிருக்கும் அந்த ரவை. எடுத்து கொஞ்சமாக தயிர் விட்டு 1 பங்கு தயிர் 1 பங்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், ரொம்ப வேண்டாம். ரவையினால் 10 நிமிஷம் வைக்கிறோம், நல்லா அது பொங்கி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக ஈனோ சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அடிக்கடி சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 15 days அப்படி தான் பண்ணுறீங்க, மந்த்லி ஒன்ஸ் ஒரு 15 days ஒன்ஸ் அப்படி பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்கலாம். அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் அந்த ஈனோ சால்ட்டு வேணாம். நார்மல் சமையல் சோடா இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக, அதாவது இட்லி தோசை மாவு மாதிரி இருக்கும், அதை விட கொஞ்சம் கெட்டியாகவே மாவு கலந்துக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லா சாஃப்டாக பொங்கி நல்லா வரும். இந்த இட்லிக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே வேணாம், அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வெயிட் லாஸ் ரெசிபி தான். நிறைய பேர் வெயிட் லாஸ் சொன்னாலே என்ன ரெசிபி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வெறும் இது கூழ், கஞ்சி, அப்புறம் 2 இட்லி 2 சப்பாத்தியும் சாப்பிட்டு ரொம்பவே அப்படி பார்க்கவே ரொம்ப டயர்டாக டல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபிஸ் இருக்குன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்து நிறையா போடுறேன் என்னோடய சேனலில், செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் பார்த்துக்குங்க செகண்ட் பார்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் ரைஸை வச்சு இட்லி தோசை. ப்ரௌன் ரைஸ்னாலே எல்லாருமே வேக வச்சா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், சாப்பிட பிடிக்காதுன்னு நினைப்பாங்க. பட் அது உண்மை தான். எவ்வளோ நம்ம ஊற வச்சு விசில் வச்சாலுமே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கவங்க அந்த ப்ரௌன் ரைஸ் இட்லி தோசையை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள், வருது. அதே மெஷர்மெண்ட்டில் போட்டு நல்லா அரைச்சிட்டு 1 day ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு பண்ணிங்கன்னா இட்லியும் தோசையும் சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஏன்னா கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி மில்லட் தோசைக்கெலாம் ஒரு சின்ன டிப்பு, நைட்டே அதில் வந்து உப்பு போட்டு ஊற வைக்காதீங்க. ஓவர் நைட்டு அப்படியே வெளியே வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் இட்லியோ தோசையோ பண்ணும்போது அதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நைட்டே பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே புளிச்சு போயிடும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. நாளைக்கு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.